சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஐயாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 165 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய அர்த்த கேந்திர யோகம் அதிர்ஷ்டம் இந்த 2026 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த யோகம் உருவாக போகுது. ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போகின்ற நடக்கப் போகின்ற பலங்களை தான் பார்க்க போறோம். மிக முக்கியமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய, உங்களுடைய கனவுகள் பலிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. ஸோ அதனால பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் தவறாமல் சொல்லி வச்சுக்கோங்க. மற்ற நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல இந்த விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் என்றாலும் அனுஷ நட்சத்திரக்கு அதிபதி யாரு? சனி பகவான். ஒரே நேரத்துல வீரமும் கடின உழைப்பும் யாருக்கு இருக்கும்? இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். வேகமும் இருக்கும், கோபமும் இருக்கும். அதே போல கடமை பொறுப்புணர்வோடும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட தான் மிக முக்கியமான பொறுப்புகளையும் நீங்க பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மற்றவங்களும் ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஃப்ரீடம், நீங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த 2 கிரகங்கள் கொடுக்குது. அது வருணன் மற்றும் சுக்கிர பகவான். வருணன் என்று சொல்லக்கூடிய நெப்டின் கிரகம் மீன ராசியில சனி பகவான் கூட சேர்ந்திருக்கு. மேச ராசியில் சுக்கிர பகவான் இருந்திருக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களும் ஒரு 45 டிகிரி வித்தியாசத்துல தொலைதூரத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டால் அது அர்த்த கேந்திர யோகத்தை உருவாக்கும். அதனுடைய அமைப்பில் நிச்சயம் பல ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். அதுபோல உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? மிக முக்கியமா 5ஆம் வீடு 6ஆம் வீடு சிறப்பானவர்கள் நன்மை பெறப்போகுது. மிக முக்கியமா விருச்சிகத்திற்கு 5ஆம் வீடான மீனத்துல தான் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி பகவான் வந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ 5இல் சனி. அதனால காதலில் கொஞ்சம் கனம் என்று சொல்லலாம். ஆமாங்க, காதல் விவகாரம் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய காதல் கனவு அப்படின்ற விஷயம் பழிக்க போகுது. எப்படி? கல்யாணத்துல நடக்க போகுது. ஸோ காதல் வெளிப்படக்கூடிய தருணம் இது, காதலில் விழக்கூடிய தருணம் இது. 2026 கண்டிப்பா அது நடக்கும். கசப்பா போன காதல் இனி கல்யாணத்துல முடியும். ஸோ வெளியில தெரிய வந்தோ பிரச்சனை ஏற்பட்டோ ஒரு மேரேஜில் முடியக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா 6இல் சுக்கிரன். ஸோ கண்டிப்பாக ஒரு சண்டை சச்சரவு நடந்தாலும் சரி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாரு. வேற வழி கிடையாது, உங்களுக்கு திருமணத்தை முடிச்சாகணும். மேலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு வரக்கூடிய குருவனுடைய 5ஆம் பார்வை உங்களுக்கு உங்க ராசிக்கு பதிவு. அப்போ குருபலனும் இருக்குது. அப்போ 2024 இப்போ அந்த காதலை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு, காதலை உருவாக்க ஆரம்பிச்சிருவாரு இந்த 2 கிரகங்களோட சேர்க்கை. ஓகேங்களா? இது முதல் விஷயம். அடுத்து மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, வேலை வாய்ப்பில் ஒரு வெற்றி கிடைக்கும். பணி சுமையாக இருந்தது, வேலை எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, வேலையை விட்டு போயிடலாமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட தருணத்தில் வேலையில் ஒரு சுகம், வேலையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சா அப்படி இருக்கும். கிடைக்குதுங்க. வேலையில் கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸ் உங்களுக்கு கிடைக்க போது. இந்த ஒரு தருணத்தில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்க முடியும். ஸோ வேலையில் இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறையுது, ப்ரெஷர் குறையுது, சுமை குறையுது. அப்போது அனுஷ நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வேலையை விடணுன்ற அவசியம் வராது. சரிங்களா? கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்போ, ஒன்று பதவி வாய்ப்பு அல்லது வேலையில் இன்னொரு ஸ்டேஜும் உங்களுக்கு கிடைச்சிரும், அல்லது வேறு கம்பெனிக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த 2024. இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னா தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் ஜூன் மாதத்துக்குள்ளவே. சரிங்களா? ஏன்னா அதுவரை மட்டுமே இந்த கிரகங்களுடைய தொலைதோட இந்த 45 டிகிரி கோணத்தில் வித்தியாசம் இருக்கு சொன்னீங்களா, அந்த அமைப்பு இருக்கும். ஸோ அதுக்குள்ளாவே இது நடந்துடும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த புத்திர பாக்கியம், நான் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறேங்க அப்படின்றவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ஆனா அதே பிள்ளைகளுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். ஆனா உங்க பிள்ளைக படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருங்க. என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்கல, ஒரு உத்தியோகம் அமையல, அதனால என்னுடைய ஒரு வரன் பார்க்கறதுக்கு என்னால் தயாராக முடியல அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா? அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு
அந்த பிள்ளைகளுடைய வேலையை தரம்பட செய்து கொடுத்துப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிடும். அதே போல் பிள்ளைகள் வழியில் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சிட்டாலே நான் நிம்மதியாக இருப்பேங்க, ஒரு வரன் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் அமைய மாட்டேங்குதுங்க அப்படின்னு புலம்பிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வரன் கண்டிப்பாக கைகூடிரும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினுடைய அமைப்பார். சரிங்களா? மேலும் இந்த ஒரு நேரத்தில் புதுசாக ஒரு 2 வீலர் வண்டி வாங்க, கடன் வாங்கினாலும் வாங்கிடுவீங்க, அதுக்கு யோகங்கள் உண்டு. அதே போல் உடல் உழைப்பு போடுவீங்க, ஜிம்முக்கு போக ஆரம்பிப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க, உடலை ஃபிட்டாக வச்சுக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உடல்ல இருந்த தேவையில்லாத உடல்நோய் சார்ந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அந்த நோய்க்கு அந்த பிரச்சனைக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க இந்த 2027. அது இந்த கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு முடியும். அதே போல மிக முக்கியமா கடன் உதவி கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி கடன் உதவி கிடைக்குங்க. ஸோ அந்த கடன் உதவி கிடைப்பதன் மூலமாக தொழிலில் விட்டதை பிடித்து கொள்ள முடியும். அதுக்கு சான்சஸ் இருக்குது. தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ வேலையில் தொழிலில் இரண்டிலும் வருமானத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த கிரகங்களுடைய அமைப்பால். சரிங்களா? இது போக இந்த மறுமண வாழ்க்கை, செகண்ட் மேரேஜ், அனுஷ நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்படிப்பட்ட வரன், அப்படிப்பட்ட துணை உங்களை தேடி வரக்கூடிய பொன்னான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்துக்குள்ள. அப்படி தேடி வரக்கூடிய உறவுகளால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு விழப்போது உங்கள் வாழ்க்கையில் 2 விதமான அதிர்ஷ்டங்கள். அதில் ஒன்று வேலை, இன்னொன்று விவாகம். இந்த 2026 அனுச நட்சத்திரக்காரருடைய குடும்பத்தில் அல்லது உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கோ யாருக்கு நீங்கள் திருமணம் நடக்கலைன்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, இவங்களுக்கு திருமணம் நடந்தால் போதும்னு வெயிட் பண்ணீங்களோ அவங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். அதே போல் யாருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்களோ, உங்கள் வேலையாக கூட இருக்கலாம், எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலை உத்தியோகம் திறம்பட அமையும். இந்த 2 விஷயம் நடக்க போகிறதுனால பெரிதளவு வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் நீங்க அடைவீங்க. அப்பா ஒரு வழியா முடிஞ்சிச்சுடா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இதுல இன்னொரு பக்கம் ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. என்னன்னா, சிறைச்சாலை, அரசாங்க தண்டனை, அரசாங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இதில் சிக்கி தவித்து கொண்டிருந்தால் அல்லது அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது சலுகை ஏதோ ஒரு கிடைக்க வேண்டியது இருந்தால், ஒரு கோர்ட்டு கேஸ் போட்டு ஒரு பணத்துக்காக நீங்க போராடிக்கிட்டு இருந்தால், அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறகு ஜூன் மாதத்துக்குள்ள உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும், முடிவு தெரிஞ்சிடும். இனிமே போராட வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனுச நட்சத்திரக்காரர்கள் மிக முக்கியமான முறையில் குலதெய்வத்துக்கு, உங்கள் குலதெய்வ கோயில்களில் போய் உங்கள் குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு உழவார பணி, அதாவது கோயில்களை சுத்தம் பண்ணுறது, கோயில்களை சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, அல்லது கோயிலில் மணி வாங்கி கட்டி தொங்க விடுறது, இப்படிப்பட்ட பரிகாரங்களை பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய குலத்தில், உங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியத்தை தடையின்றி நடத்தி கொடுக்கும். தவறாம பண்ணீங்க. குலதெய்வமே எனக்கு எதுன்னு தெரியலங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நிச்சயமா பெருமாளுடைய ஆலயங்களுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. விஷ்ணு பகவானுடைய பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்க ஒரு தூய்மை பண்றது, உழவார பணி பண்றது, அதுக்கு தேவையான உபகரணம் வாங்கி கொடுக்கறது தவறாம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த 2026 நிச்சயம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தெய்வமாக அந்த தெய்வங்கள் உங்களோடு இருக்கும். தவறாம இதை நீங்க பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நம்ம இன்றைய விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குரிய பலங்களை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.